நம்ம வயலில் நெல் அறுவடை முடிஞ்சிடுச்சு. நம்ம ஊரில் ஒரு மணி நேரத்திற்கு நெல்லை அறுக்கிறதுக்கு வாடகை 1800 ரூபா. நம்ம பயிர் வச்சது Co51 சன்னரக நெல், அதாவது ஃபைன் குவாலிட்டி ரைஸ், அதாவது சாப்பாட்டுக்கு ரொம்ப உகந்த நெல். விளைச்சல் அதிகமாக இருக்கிறதால விலை ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. உரத்தோட விலை ஏறனால நெல் உற்பத்தி செலவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பெருசாக லாபம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த நெல் கிளைக்கிற டைம், அதாவது டில்லரிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த டைமில் நெல் வயலில் தண்ணி அதிகமாக நின்றதால் நெல் அதிகமாக கிளைக்கல. கிளைப்பு அதிகமாக இருந்தால் தான் நெல்லோட உற்பத்தியும் அதிகமாக இருக்கும். நெல் அதிகமாக கிளைக்கிறதால மூட்டை ஒரு ஏக்கருக்கு 23 மூட்டை தான் வந்தது. ஆக்சுவலாக ஒரு 30 மூட்டை கிட்டையாச்சும் வந்திருக்கணும். அதான் தண்ணி அதிகமாக நின்றதால கிளைப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு. மற்ற பயிரை கம்பேர் பண்ணும்போது நெல்லில் லாபம் ரொம்ப கம்மி தான். நம்ம வீட்டில் மாடு வச்சிருக்கிறதால இதுலேருந்து வர வைக்கோல் நம்ம மாட்டுக்கு தீவனமாக போடுறோம். அது ஒரு வகையில் நம்மளுக்கு லாபம்தான். அடுத்த வீடியோவில் நெல்லோட லாப நஷ்ட கணக்கை பற்றி சொல்கிறேன்.